சிந்தாமணி தேட்டர்ல பிக் பாக்கெட் அடிச்சவன், தேட்டர்ல பிளாக் டிக்கெட் விட்டு அந்த அடமொழி போலீஸ் பையன் எடுத்துட்டு அடமொழி வச்சிட்டு இருக்காரு பக்குருன்னு. அவனுடைய கூட்டாளி யாருன்னா வந்து இமாம் அலி. அப்பயே அந்த போலீஸ் பக்கத்துல சுடுறேன்னு சொன்னாப்ல. அப்பயே வந்து போலீஸ் அடிப்பாங்க, எப்ப பார்த்தாலும் போலீஸை தாக்குறதா வேலை. அன்னைக்கு அவர் என்கவுண்டர் பண்ணி இருந்தா இவ்வளவு வந்திருக்காரு. அமீர் அவன் பயங்கரவாதி தான். அவன் வந்து இன்னைக்கு வந்து சினிமா போர்ல விழுந்திருக்கான். உங்களுக்கு தெரியுமே, போதை கடத்தல வந்து மிகப்பெரிய ஒரு ஜாபர் சாதி கூட கூட்டாளி ஆதரவாளர் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அவன் மேல வழக்காகி இன்னைக்கு வந்து என்ன விசாரணை பண்ணி அமலாக்கத்துறை விசாரணை பண்ணி இன்னைக்கு வழக்கு நிலுவையில் இருக்கு. சவாரில யாரு அலுமா அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்புல இருந்தவர். இன்னைக்கு அவர் 2 முறை எம்எல்ஏ. மக்கள் எப்படி இருக்கா பாருங்க. தமிழக மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியலையங்க. 2 முறை எம்எல்ஏங்க. அவர் அலுமா அமைப்புடைய இயக்கத்தில் சிறை என்றவர் பாட்சாவுடைய கூட்டாளி. சட்டமன்ற உறுப்பினர் பதவி அவரால் இருக்கிறது தகுதியற்றவர். ஒரு பயங்கரவாதிக்கு ஆதரவா ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி பேச முடியும்? போதை கடத்தல ஈடுபடுறவன், பயங்கரவாத செயலில் ஈடுபடுறவன், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறவன், பிரிவினவாதம் பேசுறவன், இந்துக்களுக்கு எதிராக பேசுறவன், இந்து விரோதம் பேசுறவன், இவங்க தான் வந்து என்ன செய்யறேன் இன்னைக்கு வந்துட்டு சமூக ஆர்வலர்கள் அது எதுவும் கருத்து சொல்ல விவசாயம் எல்லாம் போச்சு. பிஜேபி ஆட்சி பாஜக ஆட்சி மத்தியில நடக்கிறனால இன்னைக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்து வெளிநாட்டுடைய நிதி உள்நாட்டுக்குள்ள வர முடியல. இந்த மாதிரி ஆளு வந்து சுதந்திரமா வந்து போதை கடத்தை ஈடுபட முடியல. பயங்கரவாத கைது பண்றதோ போதை கடத்தை ஈடுபடுற சர்வதேச போதை கடத்தை ஈடுபடுற கைது பண்றதோ யாருன்னு பாருங்க. தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணுது, தமிழ்நாடு உலகத்துல கைது பண்ணுது, இல்ல வந்து மத்திய அரசு தமிழக காவல்துறை கைது பண்ணாரு. என்ன காரணம்? இங்க ஓட்டு வங்கி அரசியல்